Hello students, இப்போ நம்ம class 11 business mathsல third chapter analytical geometry exercise 3.1ல question number 1ல இருந்து 5 வரைக்கும் பார்க்கலாம். Question number 1. Find the locus which is equidistant from 1,3 and x-axis னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ட்ரா பண்ணுற லைன் வந்து 1,3ன்னு ஒரு பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, தென் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்குன்ட்டாங்க. அந்த பாயிண்ட் வந்து x1, y1. ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஏன்றது இஸ் ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கோ அது y1 ஸ்கொயர். அப்போ இதை எப்படி போடுவோம்? டிஸ்டன்ஸ் x1 minus 1 the whole square plus y1 minus 3 the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா we will get our answer. செகண்ட் கொஸ்டின், இதுக்கு டிஸ்டன்ஸ் 4னே கொடுத்துட்டாங்க, ஒரே ஒரு பாயிண்ட்டை. ஸோ ஏபி இல்லை பிஏ எப்படி வேணாலும் போடலாம். பிஏ இஸ் ஈக்குவல் டு 4னு கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸ்னால ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து x1, y1. அப்போ x1 minus 3 the whole square plus y1 minus 2 the whole square. மைனஸ் ஆஃப் மைனஸ் 2னா ப்ளஸ் 2ன்னு ஆகிடும். ஓகேவா? ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்னா 16. எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்தோன்னா we will get locus. தேர்டு கொஸ்டின், இதுவும் டிஸ்டன்ஸ் பட் அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ பிஏ இஸ் டு பிபி 2:1ன்னு வரும். அப்போ பிஏ பை பிபி ஈக்குவல் டு 2/1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பிஏ ஈக்குவல் டு 2பிபின்னு வரும். அப்போ பிஏ ஸ்கொயர் வந்து 4பிபி ஸ்கொயர். அப்போ அந்த பாயிண்ட்டுக்கும் ஏ பாயிண்ட்டை வச்சு போட்டோன்னா x1 minus 2 the whole square plus y1 minus 1 the whole squareன்னு வரும். equal to 4 into x1 minus 1 the whole square plus y1 minus 2 the whole square. எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா we will get locus. இதுக்கு ரெண்டு பாயிண்ட் ஈக்விடிஸ்டன்ஸ். ஈக்விடிஸ்டன்ஸ் வந்தாலே பிஏ இஸ் ஈக்குவல் டு பிபி. அப்போ பிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர். அப்போ ஃபர்ஸ்ட் ஏ வச்சு போட்டோம்னா x1 minus 7 the whole square plus y1 plus 6 the whole squareன்னு வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அ பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள பாயிண்ட் x1, 0. அப்போ x1 minus 7 0 plus 6ன்னு வரும். அதே போல் எங்கே போடுறப்ப x1 minus 3 the whole square plus 0 minus 4 the whole squareன்னு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா x1 கிடச்சிடும். அப்போ அந்த பாயிண்ட் 15/2, 0. நெக்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை அதோட லோக்கஸ் ஸோ தட் ஏரியா வந்து 8 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து 1/2 x1 y2 minus y3 plus x2 y3 minus y1 plus x3 y1 minus y2. இது ப்ளஸ் இல்லை இன்ட்டு. ஓகேவா? ஸோ வந்து இது x1 y1, இது x2 y2, இது x3 y3. எல்லா நம்பர்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we will get locus. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.1ல கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.